ஏன்டா அவங்க 2 பேரும் ரெட் கார்டை வாங்கிட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனா இன்னமும் இந்த பார்வோட பிஆர் தொல்லை தாங்க முடியல. பாரு இஸ் குட் பிளேயர், பாரு இஸ் பெஸ்ட் பிளேயர்னு சொல்லிட்டு இன்னமும் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்? ஏன்டா தெரியாம தான் கேக்குறேன். அந்த அம்மாவை குட் பிளேயர்னு சொல்லிட்டு எதை வச்சுடா சொல்றீங்க? ஒண்ணு அந்த வீட்டுக்குள்ள டாஸ்க் நல்லா விளையாடணும். இது வரைக்கும் 90 நாள்ல ஒரு டாஸ்க் கூட உருப்படியா விளையாண்டது இல்ல. சரி அதை விடு. அந்த அம்மாக்குன்னு ஏதாச்சும் தனி திறமை இருந்தா அதை காட்டியிருக்கணும். ஒரு ஆளை பத்தி இன்னொரு ஆளுகிட்ட போய் கேவலமா பேசுறதை தவிர வேற தனித்திறமை எதுவுமே கிடையாது. இன்க்ளூடிங் க்ளோஸா இருக்க கமருதனை பத்தியும். சரி அட்லீஸ்ட் கேரக்டராக ஒழுங்கா இருக்கும் அப்படின்னு பார்த்தா லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் 18+ கண்டென்ட்டா பேசுறது, பிட்டு படத்தை ஓட்டுறது. ஏன்டா இப்படி எல்லாத்துலயுமே ஒர்ஸ்டா இருக்க அந்த அம்மாக்கு எப்படி தாண்டா சப்போர்ட் பண்றீங்க? அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, டிஆர்பிக்காக இத்தனை நாள் உள்ள வச்சுட்டு இப்ப தூக்கி போட்டாங்க அப்படின்னு. ஆமா, டிஆர்பிக்காக தான் உள்ள வச்சிருந்தாங்க. என் மீடியா பத்தி யாருக்குமே தெரியாதா? அவங்க டிஆர்பிக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி செய்வாங்கன்னு தெரியும். நமக்கே தெரியறப்ப மீடியால இருக்க பார்வதிக்கு தெரியாதா? ஸோ இதுக்கு முழுசா அந்த அம்மா தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்திருக்கணும். மற்ற சீசன்லாம் குருநாதர் லெவலுக்கு வச்சிருந்த அந்த பிக் பாஸுக்கு மரியாதை இல்லை, ஹோஸ்ட்டுக்கு சுத்தமா மரியாதை இல்லை. இப்படி யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு இருக்க அந்த அம்மாக்கு எப்படா சப்போர்ட் பண்றீங்க? இந்த சீசன்ல இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஒர்ஸ்ட் தான். ஆனா மற்ற கண்டஸ்டன்ட்டை கம்பேர் பண்றப்ப இந்த பாரு ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட். அதை தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல இதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. வரட்டா?